ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியமே நீரோபவாதி, என் பிரியமே நீரோபவாதி. எழுந்து வா பொன்னேசரை சந்திக்கவே, எழுந்து வா பொன்னேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. இன்னைக்கு வேதாகமம் சொல்கிற ஒரு அழகான கதையை உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 10 கன்னிகைகளை 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ள கன்னிகைகள் தீவட்டியோட எண்ணெய் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் தீவட்டியை மாத்திரம் கொண்டு வந்தாங்க, எண்ணெயை கொண்டு வரல. எல்லாரும் தூங்கிட்டாங்க. நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று ஒரு குரல் கேக்குது. எல்லாரும் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு தங்க தீவட்டியை ஆயத்தப்படுத்துறாங்க. புத்தி உள்ளவங்க எண்ணெயும் தீவட்டியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க லைட் பிரகாசமா எரியுது. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு வரல. அதனால அவங்க தீப்பெட்டி வச்சு பத்த வைக்கிறாங்க, அது எரியல. அப்போ புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாது, அதனால் நீங்க விற்கிறவர் இடத்துல போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. திடீர்னு மணவாளன் வர்றாரு. 5 புத்தி உள்ள கன்னிகைகள் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. கதவு பூட்டப்படுகிறது. கொஞ்ச நேரம் தாமதமாக புத்தி இல்லாத கன்னிகள் வராங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கதவை தரங்க, எங்களுக்கு கதவை தரங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை அறியேன். மணவாளன் என்பது இயேசுவை குறிக்கிறது. கல்யாண வீடு என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. தீவட்டி என்பது மக்களுடைய ஆத்மாவை குறிக்கிறது. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நாம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அழகாக சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏசப்பா எப்போ வருவாங்கன்னு தெரியாது. எப்பவும் ஆயத்தமா இருங்க. புத்தியுள்ள கன்னிகைகளை போல இருங்க. ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமையட்டும். May God bless you.